ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் ஃபைன் டே ஆஃப்டர்நூன் திடீர்னு பிளான் பண்ணி பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். என்ன வரைக்கும் அங்கே ஒரு வேலை இருந்தது. டக்குன்னு எல்லாரும் கிளம்புங்க போகலான்னு சொன்னார். கிளம்பிட்டோம். கிளம்புனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு. காருக்குள்ளே ஏறி உட்காந்ததும் தீ பிடிச்சிடுச்சு. உட்கார்ந்து பேசுங்க. ஐயோ அம்மா வைத்து விட்டாள் ஆப்பம்மா. டேய் பத்திக்கிட்டு எரியுதா, ஃபயர் சர்வீஸ்க்கு போன் போடுங்கடா. இந்த பெட்ரோல் பங்க்ல வெயிலுக்கு இதமாக எல்லாருக்கும் ஃப்ரீயாக மோர் கொடுத்தாங்க. எல்லாரும் வயிறு ஃபுல்லாக குடித்தோம். ஆஃப்டர்நூன் 12 மணிக்கு தான் வீட்டில இருந்தே கிளம்பணும். சரி லஞ்சுக்கு எங்கேயாவது நிப்பாட்டலான்னு பார்த்தா எல்லா ஹோட்டலுமே ரஷ்ஷாக இருந்தது. அது கரெக்டாக ஓட் முடிஞ்ச வீக் சண்டே. எல்லாரும் லாங் லீவ்க்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஒரு வழியாக ஒரு ஹோட்டலில் கண்டுபிடிச்சி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி 3 o'clock ஆயிடுச்சு. செம்ம பசி. சாப்பாடை பார்த்ததும் எல்லாரும் பாஞ்சிட்டோம். எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சமாக தெம்பு வந்துச்சு. சாப்பிட்டுட்டு வண்டியில் ஏறி உட்காந்தா அது அதுக்கு மேலே இருந்தது. குட்டீஸ்க்கெல்லாம் ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டுட்டு ஃப்ரீ பண்ணி விட்டுட்டேன். கார் விண்டோவை கூட துண்டு போட்டு மூடிட்டோம். எரியுதடி மாலா, ஃபேனை போடு. ஒரு வழியாக ஈவினிங் 5 o'clock பாண்டிச்சேரியை ரீச் பண்ணிட்டோம். டைரெக்டாக பீச்சுக்கு தான் போனோம். குட்டீஸ் எல்லாம் பீச்சை பார்த்ததும் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெலனா குட்டிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பீச்சை பார்க்குறா. அவளுக்கு பார்த்ததுமே ஒன்றுமே புரியலை. பயந்துக்கிட்டே அவங்க அப்பா மடியில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தா. நான் போனதும் என்னவர்கிட்ட வாங்க ஏதாவது ரொமான்டிக்காக வீடியோ எடுக்கலான்னு சொன்னேன். அதுக்கு அவரு என்ன சிரிப்பு? ஓஹோ கிஸ்ஸா? எப்ப நீ 4 பிள்ளை பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கப்படா நீ. சரி நம்ம அண்ணி கையவாது பிடிச்சிட்டு நடப்போன்னு நடந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஹெலனா குட்டி பயந்துக்கிட்டு அவங்க தாத்தா கிட்ட ஓடி வந்துட்டா. அவங்க அப்பா எவ்வளோ கூப்பிடும் திரும்பி போக மாட்டேன்னு சொல்லிட்டா. ஒரு வழியாக பீச்சில் குளிச்சு முடிச்சுட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் நல்ல தண்ணியில் ஒரு தடவை குளிப்பாட்டிட்டு செம்மையாக பசி எடுத்துருச்சு. போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. சரி குட்டீஸ் அங்கே கொஞ்சம் விளையாட விடலான்னு விளையாட போயிட்டோம். ஆனால் இந்த சம்மரில் ஊட்டி, கொடைக்கானல், மூணார் இந்த மாதிரி ஏதாவது நல்ல குளிர் பிரதேசத்துக்கு தான் போகணும். வேற எங்கேயாவது கிளம்புனா வெயிலில் நொந்து போயிடணும். நான் பாண்டிச்சேரியை விட்டு கிளம்பும்போது இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் எங்கேயும் கிளம்பக்கூடாதுன்னு தான் முடிவில் வந்தேன். இந்த ரிங்கு போடுறதுல எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. யாருக்குமே விழலை. பட் எனக்கு மட்டும் ஒரு ரிங்கு அப்படியே ஜம்ப் பண்ணி போய் விழுந்துருச்சு. கன் சுடுறதுலையும் நான் ஒரே ஒரு பலூன் மட்டும் சுட்டுட்டேன். குட்டீஸ் ஃபுல் ஃபன் மோடு தான். அவங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் எனர்ஜி வருதுன்னு தெரியல. நான்லாம் செம்ம டயர்ட் ஆயிட்டேன். ஒரு வழியாக விளையாடி முடிச்சு கிளம்புறதுக்கு டைம் 10 o'clock ஆயிடுச்சு. ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சி போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி அந்த மாதிரி எந்த பெரிய ஃபுட் ஐட்டம்ஸும் இல்லை. சரி இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நைட் 2 o'clock ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு.